வணக்கம். பயிற்சி 4.4 வடிவியலில் 7ஆம் வகுப்பில் 2வது பருவம் 7 கணக்குகளை பார்த்தோம். இப்போ அடுத்தது 8வது கணக்கு. கொடுக்கப்பட்ட படத்தில் கதிர் ஏஇசட் ஆனது ஆங்கிள் பிஏடி மற்றும் ஆங்கிள் டிசிபி இன் இருசம வெட்டி எனில் ட்ரையாங்கிள் பிஏசி சர்வசமம் ட்ரையாங்கிள் டிஏசி. இப்போ பாருங்கள், இப்போ கொடுக்கப்பட்ட படத்தின் போது படம் 8ல் பாருங்கள், ஏஇசட் ஆனது இந்த ரெண்டு முக்கோணத்தையும் சமமாக பிரிக்குது. அதாவது இரு சம வெட்டி இந்த படத்தை ரெண்டு சமமாக பிரிக்குது. ரெண்டு முக்கோணங்கள் உருவாகிறது. பிஏசி சர்வசமம் எது? டிஏசிக்கு சமம். டிஏசிக்கு சமம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிரூபின்னு கேட்குறாங்க. கேள்வியே இதில் கொடுக்கல, ஆனால் ரெண்டு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு முக்கோணமும் சர்வசமம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது ஏபிசி ஏடின்னு அதுவும் கொடுத்துருக்காங்க. இந்த கோணத்தை ரெண்டாக பிரிக்குது பாருங்கள். இந்த படத்தை ரெண்டாக பிரித்து ரெண்டு கோணம் வருது. இங்கே ஏசி என்பது இந்த முக்கோணத்துக்கும் இந்த முக்கோணத்துக்கும் பொதுவானது. அதனால் இந்த பக்கம் சமம். அதுக்கடுத்தது கோணம் இருக்குது. இங்கே கோணம் சமமான கோணங்கள். இங்கேயும் எதிர் கோணங்கள் சமமாக இருக்குது, இங்கேயும் கோணங்கள் சமமாக இருக்குது. இந்த ரெண்டு முக்கோணத்துக்கும் இந்த பக்கம் சமமாக இருக்கிறதால எதன் கொள்கை, எந்த அடிப்படை கொள்கைன்னா கோணம் பக்கம் கோணம் கொள்கை அடிப்படையில் இந்த ஏஇசட் ஆனது ரெண்டு முக்கோணத்தையும் சரிசமமாக பிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும். சர்வசம முக்கோணம்னு நிரூபிக்க சொல்கிறாங்க. அந்த கேள்வியே கொடுக்காத கேள்வி இது. 9வது கேள்வி பாருங்கள். படத்தில் எஃப்ஜி இருக்குது பாருங்கள். எஃப் இங்கே இருக்குது, ஜி இதோ இருக்குது. அதுக்கடுத்தது எஃப்ஐ எங்கே இருக்குது? எஃப்ஐ. இப்போ இந்த ரெண்டு பக்கமும் மையப்புள்ளி ஹெச். ஜிஹெச்சை ரெண்டாக பிரிக்குது. ஹெச்ன்றது மையப்புள்ளி ரெண்டாக பிரிக்குது. அப்போது ஜிஹெச்சும் ஹெச்ஐயும் சமம், நடுக்கோடும் சமமாக இருக்குது. அப்போ கோணங்களும் சமம், பக்கங்களும் சர்வ சமம். எஃப்ஜிஹெச் இந்த முக்கோணமும் சர்வ சமம் அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும். அதாவது பக்கம், அது எந்த கொள்கை அடிப்படையில்? பக்கம் கோணம் பக்கம் அடிப்படையிலையும் சொல்லலாம், அல்லது பக்கம் இந்த பக்கமும் சமம். அதுக்கடுத்தது இந்த கர்ணமும் சமமாக இருக்கிறதால உங்களுக்கு என்ன, அது எஃப்ஜி எஃப்ஐன்னு கொடுத்துட்டாங்க. அங்கேயே கொடுத்துட்டதால ப கொள்கையோ அல்லது கோ அல்லது மூன்று கொள்கையிலும் நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்தது இந்த செங்கோண முக்கோணமாகவும் சேக்காப்பாவும் சொல்லலாம். அந்த 4 கொள்கையிலுமே இதில் ஆக்டிவேட் ஆகும். அடுத்தது 10வது கேள்வி பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணங்கள் சர்வசமமா? ஆம், சர்வசமம். எப்படி? ஏசியானது டிக்கு இணையானது. ஏசி டிக்கு இணை. ஒரு இணைக்கோட்டை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டுது. ஒரு இணைக்கோட்டை குறுக்கு வெட்டி வெட்டுதுன்னு சிடியை சொல்லலாம், அல்லது டிஏவை ஒரு குறுக்கு வெட்டி மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த பிடியும் பிசியும் சமம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஏபியும் பிஇயும் சமம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு கோடு, இந்த கோடு ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும்போது, ஒரு கோடும் இன்னொரு கோடும் வெட்டும்போது இந்த எதிர் ஆங்கிள் சமம். எதிர் ஆங்கிள் சமம். டாப்பும் பாட்டமும் சமம். இந்த ரைட்டும் லெஃப்ட்டும் சமம். இந்த கோணமும் சமம். அப்போ 1வது பக்கம் கோணம் பக்கம் என்ற அடிப்படையில் சர்வசமம். பக்கம் கோணம் பக்கம் அடிப்படையில் இந்த கணக்கு என்னது? சர்வசம முக்கோணம் ஆகும். தேங்க்யூ சில்ட்ரன்.